ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி பிளேசெக்ஸ். ஸோ ரிவோல்ட் வண்டியோட ஆர்வி பிளேசெக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரிவோல்ட் வண்டியில் 5 மாடல் இருக்குது. இந்த ஆர்வி பிளேசெக்ஸ் மட்டும் நான் ஏன் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்வி பிளேசெக்ஸ் உண்மையிலே வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் கொடுத்துருக்காங்க. 4.1 கிலோவாட் மோட்டர். டாப் ஸ்பீட் வந்து 85 km/h போகுதுங்கிறாங்க. குட் டாப் ஸ்பீடுன்னே சொல்லலாம். ஸோ கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காரலாம். அதாவது 250 கிலோகிராம் வந்து இது கேரி பண்ணிக்கும் அப்படின்னு வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. 2 பிரேக்குமே டிஸ்க் பிரேக்குங்கிறதுனால ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதோட இதுக்கு நல்லாவே நிற்கிதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஈகோ மோடில் ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் 0 to 45 கிலோமீட்டரை வெறும் 5 செகண்டில் எட்டிடும் ஸ்போர்ட்ஸ் மோட்லன்னு சொல்கிறாங்க. இது 3 மோடு இருக்குங்க. சிட்டி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஈகோ மோட் 3 மோடு இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஈகோ மோடில் போடும்போது 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்கிறாங்க. ஸோ அப்போ நீ ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு போகும்போது கொஞ்சம் வேரி ஆகும். பட் வந்து ஈகோ மோடு தான் வந்து ஸ்பெசிஃபைடாக கொடுக்குறது. அடுத்தது இதோட பேட்டரி சைடு பார்த்தோம்னா பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.24 kWh ரிமூவபிள் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குட் என்ன சொல்கிறது பேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங்கில் 0 to 80% வரத்துக்கு 3 மணி நேரம் 30 நிமிஷம் எடுத்துக்குது. ஆனால் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் அடாப்டர் நம்ம செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா 0 to 80% வர்றதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே வந்துருங்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாரே நீங்கள் சார்ஜ் போட்டு அதை எடுத்துக்கலாம். அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நம்ம அடாப்டர் மட்டும் தனியாக வாங்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த வண்டி வந்து சூப்பரான வண்டினே சொல்லலாம். இது வந்து ஃபுல்லாக ஹெட்லைட் எல்இடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் எல்லாமே எல்இடி தான். ஓகேங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு குட் வண்டினே சொல்லலாம். வாரண்ட்டி சைட்லேருந்து வரும்போது பேட்டரிக்கு வந்துட்டு 5 வருஷமான வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இல்லைன்னா 5 வருஷம் இல்லைன்னா 75,000 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. 5 வருஷம் பேட்டரிக்கான வாரண்ட்டி. ஓகேங்களா. ஸோ 5 வருஷம் வாரண்ட்டி கொடுத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நிறைய இருக்குது. அதில் இன்பில்ட் ஜிபிஎஸ் இருக்குது. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டி வாங்கினோம்னா லோக்கலில் நம்ம ஓட்டுறாங்கன்னா இந்த வண்டி வாங்கலாம். ஒரு அட்வான்ஸ் இவி வெஹிக்கிள் அண்ட் ஸ்போர்ட்ஸ் குட் லுக் இருக்குது இந்த வண்டியில். ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸாக வாங்கணும் ஒரு இவி வெஹிக்கிள்னால் இந்த ரிவோல்ட் வண்டியை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிவோல்ட் வண்டி வந்து லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டினே சொல்லலாம். டெலிஸ்கோப்பிக்கான சஸ்பென்ஷன்ஸும் குட்டாக இருக்குது. வண்டி ஓவராலுமே நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்களா. இந்த வண்டியை பற்றி இப்போ பார்த்தோன்னா பேசிக்கான விஷயம் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன்.